ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு மெசேஜை எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரிப்ளை வருது. இந்த மாதிரி உங்களுக்கு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது மெசேஜஸ் பில்டப் ஆயிரும். ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ், இது எல்லாமே சேர்ந்து பில்டப் ஆகி உங்களுக்கு ஓவர் டைம் அது பெருசாகிட்டே வந்துருக்கும். நீங்கள் ஒரு டைம் எல்லா மெசேஜும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக நம்பர் 1 டோக்கன் காஸ்ட் அதிகமாகும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு தேவையில்லாத கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் டைம் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மெசேஜும் நம்ம சென்ட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80 மெசேஜ் வந்திருக்கும். ஏஐ மெசேஜ், ஹியூமன் மெசேஜ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தாவே 80 மெசேஜஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 10 மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும், 20 மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசின மெசேஜ் எல்லாம் வந்துட்டு எல்எல்எம்க்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் மெசேஜ் தான் நம்ம ட்ரிம் பண்ணிடுவோம். அதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிம்மிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்மனன்ட் டெலிஷன். ஃபஸ்ட்டு 60 மெசேஜஸ் மொத்தமாக டெலிட் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 20 மட்டும் சென்ட் பண்ணுவீங்க. அந்த 20 வச்சுட்டு எல்எல்எம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ புது மெசேஜ் வரும்போது புதுசு ஆட் ஆயிரும், பழைய மெசேஜ் டெலிட் ஆயிரும். ஸோ இது ஒன் வே, சிம்பிளாக இருக்குதுல்ல. பேசிக்காக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம் ப்ரீவியஸ் மெசேஜ். ரெண்டாவது வந்து என்னென்னா, டெலிட் பண்ண மாட்டோம், மெமரியில் வச்சுப்போம். எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும்போது மட்டும் ப்ரீவியஸ் மெசேஜஸ் டெலிட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 இருக்குது அப்படின்னா லாஸ்ட் 20 மட்டும் எடுத்து எல்எல்எம் கொடுத்துருவோம். ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி அப்பன் பண்ணி 81 மெசேஜஸாக நம்ம மொத்தமாக வச்சுப்போம் மெமரியில். இது ஜஸ்ட் இன் டைம் ட்ரிம்மிங். மூணாவது வந்துட்டு ஸ்மார்ட் ட்ரிம்மிங். பேசிக்காக டோக்கன் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் 2 வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சு ட்ரிம் பண்ணோம். இதில் வந்துட்டு டோக்கன் சைஸை வச்சு ட்ரிம் பண்ணுவோம். நீங்கள் சொல்லிடுவீங்க பேசிக்காக உங்கள் கோடில் எவ்வளோ மேக்ஸ் டோக்கன் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றது. இன்புட் டோக்கன் மேக்ஸ் டோக்கன் 100னா ஒன்லி 100 டோக்கன்ஸ் மட்டும்தான் எல்எல்எம்க்கு போகும், மிச்சம் எதுவும் எல்எல்எம்க்கு போகாது. அது கோடில் பார்க்கும்போது தெரியும். பேசிக்காக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிம்மிங் வந்து நம்ம பார்க்கலாம் கோடில். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா I welcome you to subscribe this channel and like this video. இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் உங்களோட கமெண்ட் எதனாலும் கீழே சொல்லுங்கள். I will try to improve and let's get started.